திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 8வது திருப்பாடல். முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில்தொறும் எழுந்து அருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இதன் பொருள் பின்வருமாறு. நிறைந்த அமுதம் போன்றவனே, அனாதிமூலமாகி முதலும் நடுவும் முடிவும் ஆனாய், மும்மூர்த்திகளும் உன்னை அறியமாட்டார்கள் என்றால் வேறு யாரால் அறிய முடியும்? உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியவர்களின் பழமையான குடிசைகள் தோறும் எழுந்தருளிய மேலான பரனே, சிவந்த நெருப்பு போன்ற அழகிய வடிவத்தையும் திருப்பெருந்துறையில் நீ எழுந்தருளியுள்ள திருக்கோயிலையும் நீ அழகிய தன்மை உடைய ஞானாசிரியன் ஆதலையும் காட்டி, இந்த பூவுலகில் என்பால் எழுந்தருளி அடிமை கொண்டவனே, துயில் உணர்ந்து அருள்வாயாக என்று மாணிக்கவாசகப் பெருமான் பாடுகின்றார். இந்த திருப்பாடலில் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று சிவபெருமான் பாடுகின்றார். மாணிக்கவாசகப் பெருமான் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய். முந்தைய என்றால் மூலமாயையிலிருந்து தத்துவங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பு என்று பொருள். முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று வருகின்றது. முதல் என்பது மகா பிரளய காலத்திற்கு பின், மகா சம்ஹார காலத்திற்கு பின் நிகழும் புனர் உற்பவத்தை குறிக்கின்றது. இது முதல் என்று குறிக்கப்படுகின்றது. நடு என்பது இவ்வாறு புனர்வுற்பவம் நிகழ்ந்த பின் இறுதி என்று சொல்லப்படக்கூடிய மகா சம்ஹாரம் வரை இடையில் இருக்கின்ற காலம் என்பது நடு என்று குறிக்கப்படுகின்றது. இறுதி என்பது மகா சம்ஹார காலத்தை குறிக்கின்றது. எனவே மாயையிலிருந்து தத்துவங்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பும் நீ இருக்கின்றாய். மாயையிலிருந்து புனர்வுற்பவமாக புவனங்களை உற்பத்தி நீ பண்ணும் பொழுது அங்கே இருக்கின்றாய். பின்பு மறுபடியும் மகாசம்ஹார காலத்தில் நீ இருக்கின்றாய். அந்த மகாசம்ஹார காலத்திற்கும் புனர் உற்பவத்திற்கும் இடையில் இருக்கின்ற இடைப்பட்ட காலத்திலும் இருக்கின்றாய். மகாசம்ஹாரம் நிகழ்ந்த பின் புவனங்களையெல்லாம் தத்துவங்களையெல்லாம் ஒடுக்கிய பின் நீ மட்டுமே அங்கே இருக்கின்றாய் என்பது முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்ற சொற்றொடரின் பொருள் ஆகும். இவ்வாறு புனர்வுற்பவம் நிகழும் காலத்திலும் இடைப்பட்ட காலத்திலும் மகாசம்ஹார காலத்திலும் இறைவன் உயிர்களோடும் உலகத்தோடும் அத்வைத்தமாக, அதாவது ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் கலந்திருக்கின்றார் என்பது இதன் பொருள். அப்படிப்பட்ட உன்னை மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் என்று கேட்கின்றார் மாணிக்கவாசகப் பெருமான். மூவர் என்பது நான்முகனாகிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளே உன்னை அறிய மாட்டார்கள் என்றால் யாரால் உங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை பார்த்து. சிவபெருமானாகிய பரம்பொருளை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களே அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் எல்லாம் புவன அதிபதிகளாக இருப்பவர்கள். இவர்கள் ஸ்ரீகண்ட ருத்ரரின் ஆட்சிக்கு உட்பட்டு பிரகிருதி மாயையில் உள்ள புவனங்களில் முத்தொழில்களை புரிபவர்கள். முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமான் சுத்த மாயையில் உள்ள ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கும் அனந்த தேவரை அதிஷ்டித்து நின்று அவரின் வழியே அசுத்தமாயா புவனங்களில் உள்ள உலகங்களில் முத்தொழில் புரிகின்றார். அந்த அனந்த தேவர் அசுத்தமாயையில் உள்ள கலை என்ற தத்துவத்தின் உச்சியில் இருக்கும் ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிஷ்டித்து நின்று அவர் வழியே பிரகிருதி மாயையில் உள்ள புவனங்களில் முத்தொழில் புரிவார். பிரகிருதி மாயையில் உள்ள புவனங்களில் உள்ள
மும்மூர்த்திகளில் இருக்கின்ற ருத்ரர் தன் ஆட்சிக்கு உட்பட்ட உலகங்களில் ஒடுக்கும் தொழிலை செய்வார். அதோடு கூட இதே ருத்ரன் விஷ்ணுவை அதிஷ்டித்து நின்று அவரது ஆட்சிக்கு உட்பட்ட உலகங்களில் காத்தல், படைத்தல், ஒடுக்குதல் ஆகிய முத்தொழில்களையும் செய்வார் இந்த ருத்ரர். இனி விஷ்ணு பிரம்மாவை அதிஷ்டித்து நின்று பிரம்மாவின் ஆட்சிக்கு உட்பட்ட உலகங்களில் முத்தொழில் புரிவார். விஷ்ணுவால் அதிஷ்டிக்கப்பட்ட பிரம்மா தன் ஆட்சிக்கு உட்பட்ட உலகங்களில் முத்தொழில் புரிவார். இவ்வாறு தொழில் புரிபவர்கள் மேலே அனந்த தேவர் முதல் கீழே பிரம்மா வரை உள்ளவர்கள். இவர்கள் அனுபக்ஷம் என்று அழைக்கப்படுவார்கள். அதாவது பக்குவம் வாய்ந்த, தகுதி வாய்ந்த ஆன்மாக்களையே இந்த பதவிகளில் அமர வைத்து இவ்வாறு தொழில்களை செயல்படுத்துகின்றார் சிவபெருமான். எனவே அனுபட்சம் என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் எல்லோருமே சிவபெருமானால் நேரில் அதிஷ்டிக்க பெற்றவர்களாக இருப்பார்கள், அல்லது பரம்பரை வழியாக பிறர் வழியாக அதிஷ்டிக்க பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லோருமே மாபெரும் தவங்கள் செய்து தங்களினுடைய அந்த பதவிகளை பெற்றவர்கள். என்றாலும் கூட ஆணவ மலப்பிணிப்பிலிருந்து முற்றிலும் நீங்காதவர்கள். இவர்களில் மும்மூர்த்திகளாகிய பிரம்ம, விஷ்ணு, ருத்ரர்கள் மலப்பிணிப்பு உடையவர்கள்தான். எனவே அவர்கள் தங்களினுடைய தொழில்கள் என்பது தங்களை கருவிகளாக கொண்டு சிவபெருமான் செய்யும் தொழில்கள் என்பதை அறிய இயலாதவர்கள் ஆகின்றார்கள். எனவே இவர்கள் அவ்வப்பொழுது நானே முழுமுதல் கடவுள் என்று மயங்கி முனைத்து எழுந்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்பவர்கள். எனவேதான் மூவர்களாகிய பிரம்ம, விஷ்ணு, ருத்ரர்களே உன்னை அறியமாட்டார்கள் என்று மாணிக்கவாசக பெருமான் பாடி, இவ்வாறு அவர்களே, அதாவது சிவபெருமானால் நேரடியாக அதிஷ்டிக்க பெற்றோ அல்லது பரம்பரையாக பிறர் வழி அதிஷ்டிக்க பெற்றவர்களான இவர்களே உன்னை அறியமாட்டார்கள் என்றால் வேறு யாரால் உன்னை அறிய முடியும் என்று மணிவாசக பெருமான் பாடுகின்றார். இவ்வாறு மாணிக்கவாசக பெருமான் பாடி சிவபெருமான் உமையம்மையாரோடு அடியவர்களின் குடில்கள் தோறும் எழுந்தருளுகின்றார் என்று பாடுகின்றார். இங்கே உமாதேவியாரை பந்து அணை விரலி என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். உமாதேவியார் பந்து ஆடிக்கொண்டு இருக்கின்றார். பெண்கள் ஆடும் விளையாட்டுகளுள் ஒன்று பந்து ஆடுதல். உமையம்மையார் பந்து ஆடும் விரல்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இது உமையம்மையின் இளமையை குறிக்கின்றது. அவள் கால தத்துவம் கடந்து நின்று அந்த தத்துவத்தையும் இயக்குகின்றாள் என்பதனை இது குறிக்கின்றது. இவ்வாறு உமாதேவியாருடன் சிவபெருமான் அடியவர்களின் இல்லங்களுக்கு எழுந்தருளுகின்றார். அடியவர்களுக்கு அருள வரும் பொழுது இறைவன் உமாதேவியாரோடு வருவார் என்பது உண்மை. இறைவனின் தடஸ்த மூர்த்தமே திருவருள், அந்த திருவருளே அம்பிகை ஆகின்றாள். இறைவன் சிவ வடிவில் வந்தால் அந்த வடிவில் சக்தி அந்தர்யாமியாக இருக்கின்றாள். அதே இறைவன் சக்தி வடிவில் வந்தால் அந்த வடிவில் இறைவன் அந்தர்யாமியாக இருக்கின்றான் என்று தேவி பாகவதம் கூறுவதை இங்கே நாம் நினைவு கூறலாம். இவ்வாறு சிவபெருமான் தம் சக்தியோடு அடியார்களின் குடில்களுக்கு எழுந்தருளுகின்றார். குடில் என்றால் குடிசை. அது கம்பும் கயிறும் கொண்டு அதன் மேலே பனை ஓலை, தென்னங்கீற்று, கோரைப்புல் முதலியவற்றையெல்லாம் வேய்ந்து அமைக்கப்படுகின்ற ஒரு தங்கும் இடம் குடிசை ஆகும். இத்தகைய எளிய குடிசைகளில் வாழும் அடியவர்களை தேடி முன்னே கூறப்பட்டபடி மூவர்களும் அறிய முடியாத இறைவன் இங்கே அடியவர்களின் குடிசைகளுக்கு எழுந்தருளுகின்றார். அடியவர்களின் குடிசைகளுக்கு தேடி வந்து எழுந்தருளுகின்றார். இது இறைவரது எளிமைப்பாட்டினையும் அடியவர்களின் மேல் அவர் கொண்டுள்ள கருணையையும் குறிக்கின்றது. மேலும் இந்த குடிசை என்பது புதிதாக அமைக்கப்பட்ட குடிசையாக இல்லாமல் பழங்குடிசையாக இருக்கின்றது. அந்த கூரையிலே இருக்கின்ற கம்பும் கயிறும் சிதைந்து கட்டு குலைந்துள்ளது என்பது பொருள். இது எதை குறிக்கின்றது என்றால் அடியார்கள் மலம் நெகிழ பெற்றவர்கள், மலப்பிணிப்பு அவர்களுக்கு நெகிழ்ந்துள்ளது என்ற நிலையினை குறிக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பழங்குடில் என்பது நாங்கள் இதுவரை எத்தனையோ உடல்களில் இருந்தோமே
அந்தந்த உடல்களில் இருக்கின்ற போதெல்லாம் கூட எங்களது ஹிருதயங்கள் தோறும் எழுந்தருளியுள்ளவன் இறைவன் என்பதனை இது குறிக்கின்றது. இவ்வாறு எழுந்தருளியுள்ள இறைவன் யார் என்றால் பரன் ஆவார், எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆவார். அவர் எவ்வாறு எழுந்தருளுகின்றார் என்றால் செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி எழுந்தருளுகின்றார். இறைவன் ஞானாசிரியராக எழுந்தருளிய பொழுது அவரது திருமேனி முழுவதும் செந்நிறமாக விளங்குகின்றது, அது நெருப்பு போன்று இருக்கின்றது என்று பாடுகின்றார். இங்கே பௌதிக நெருப்பு என்பது குற்றமுடைய நெருப்பாக இருக்கும். பௌதிக நெருப்பிலே நீல நிறமும் வெள்ளை நிறமும் இடையிடையே இருக்கும். ஆனால் இறைவன் அவ்வாறு இல்லாத திருமேனி ஆனவர். இவ்வாறு அந்த செந்தழல் புரை திருமேனியும் காட்டி வருகின்ற பெருமான் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியிருக்கின்றார். அடியவர்களுக்கு அருளுவதற்காக இறைவன் பிரகாசமாக வீற்றிருக்கும் இடம் திருக்கோயில் ஆகும். இங்கே மணிவாசகப் பெருமான் திருப்பெருந்துறை என்று இங்கே குறிப்பிடுவது தம்மை ஆண்டு கொண்ட பெருமான் குருந்த மரத்தின் நிழலிலே ஆண்டு கொண்டாரே, அந்த குருந்த மரத்தின் நிழலையே இங்கே திருப்பெருந்துறை கோயில் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இறைவன் குருந்த மரத்தடியில் மாணிக்கவாசகப் பெருமானை ஆண்டு கொண்ட அந்த இடத்தில், அந்த பீடத்தில் இறைவரது திருவடிகளை நிறுவி வழிபட்டனர் மணிவாசகப் பெருமானும் மற்றும் உள்ள அடியவர்களும். எனவே அது திருக்கோயில் ஆயிற்று. அந்த இடமே தற்பொழுது திருப்பெருந்துறை திருக்கோயிலாக அமைந்திருக்கின்றது. அங்கே திருப்பெருந்துறை கோயிலிலே எழுந்தருளி இருந்தாயே, எப்படி அந்தணன் ஆவதும் காட்டி, அதாவது மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொள்ள வந்த அருள் வடிவம் என்பது ஞானாசிரிய கோலம். அதனை அந்தணன் என்று இங்கே மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார். அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது என்பது திருக்குறள். இதிலே அந்தணன் என்பது இறைவனை குறிக்கின்றது. அதே போன்று இங்கே மணிவாசக பெருமானும் அந்தணன் என்று இறைவனை குறிக்கின்றார். அருவம், உருவம், அருவுருவம் என்று இவற்றையெல்லாம் கடந்து சொரூப நிலையில் இருக்கின்ற இறைவன் நம் அடிகளை ஆட்கொள்ளும் பொருட்டு அந்தணக்கோலம் கொண்டு இங்கே வந்திருக்கின்றார். எனவே அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் என்று மாணிக்கவாசக பெருமான் இறைவனை அழைத்து பாடுகின்றார். ஆரமுதே என்று அழைக்கின்றார். கிடைத்தற்கு அரிதான அமுதமே என்று அழைக்கின்றார். அமுதம் என்பது என்றென்றும் இனிமை தரும் முக்தி இன்பம். எவ்வளவு பருகினாலும் தெவிட்டாது மேலும் மேலும் பருக நிற்கும் இன்பம் என்று பொருள். எனவே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, திருப்பள்ளியை விட்டு எழுந்தருளுவாயாக என்று மாணிக்கவாசகப் பெருமான் இந்த 8வது பாடலிலே பாடுகின்றார். தொடர்ந்து 9வது திருப்பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.